vision of my life, no walking your way, my way. Ain't giving up on my kind of way, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a baker, ain't a kind of just a human. Welcome to the show. BC boy, Mr. Afonso. Welcome back to my channel. So, நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் மேம், நஸ்லின் பிரதர் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் லோகா சாப்டர் 1 சந்திரா படம் பார்த்துட்டேன். அண்ட் அதர் ரிவ்யூஸ்ல வந்திருக்கேன், பார்த்துடலாம். கதை கிளம்புன்னு சொல்லிட்டு எதையுமே சொல்ல முடியாது, ஒரு மாதிரி குவிக்ஸாக பேக் பண்ணியிருக்காங்க. எதை சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அதனால கதை களத்தை சொல்லாமல் ஒரு மாதிரி என்ன தீமில் போகுதுங்கிற மாதிரி லைட்டாக வேணால் தூவி விட்றேன். ஆப்வியஸ்லி சூப்பர் ஹீரோ கதைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால ஹீரோன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஹீரோங்கிறது மேலு, ஹீரோங்கிறது ஃபீமேல், சரியா? ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ சூப்பர் ஹீரோ கதைங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் அதை தாண்டி வந்துட்டு நம்ம இந்த சின்ன வயசுல நம்ம தாத்தா பாட்டி சொல்ற கதைகள், அவங்களுக்கு வந்து அவங்க முன்னோர்கள் சொன்ன கதைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா, இந்த மாதிரி ஒரு பொம்பளை இருந்தா, இந்த மாதிரி அவனுக்கு வந்து 3 கை இருந்துச்சு, இவன் வந்து கண்ணு பெருசா இருக்கும், அவனுக்கு வந்துட்டு பல்லு இது கடிச்சு வச்சிருவான், இவன் வந்துட்டு சாக்கில் போட்டு தூக்கிட்டு போய் அவன் வந்து வெட்டி வீசிடும் அப்படிங்கிற மாதிரி சில கதைகள் கேள்விப்பட்டு வம்சாவளி அந்த கதை டிராவல் ஆகிட்டே வரும், தெரியுங்களா? அதை வந்துட்டு கட்டுக்கதைகள்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் உண்மையிலே அது இருக்கு நம்பி அதை மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை விட்டு விலகியே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா பேசப்படுற ஒரு கேரக்டர் தான் நம்ம சந்திராங்கிற நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் மேம். பல நூற்றாண்டுகளை தாண்டி இன்னும் சர்வை ஆகிட்டு இருக்காங்க, அப்படியே அழகா பொம்மை மாதிரி. இந்த ஜென்ரேஷனில் இந்த டைம்ஸில் அவங்களுக்கு ஒரு வேலை ஒரு சில பேரால் தரப்படுது. அந்த வேலையை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்களா இல்லையா, என்ன நடக்குது அப்படின்னா கதைக்களம் ஒரு மாதிரி சுற்றி ஒரு மாதிரி எதையும் ரிவீல் பண்ணாமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் பேசிக்கலாக கதைக்களம் நீங்கள் போங்க, ஏன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் எதுவும் சொல்லி வளரக்கூடாதுங்க, ஒரு மாதிரி இப்படி சொல்லியிருக்கேன். ஐ விஷ் யூ அண்டர்ஸ்டுட் அப்படி சொல்லிடுறேன். ஸோ தூக்கி அதை ஓரமாக வச்சிடலாம். பட் ஹேவிங் செட் தட், வாட் அ பிரில்லியன்ட் சாய்ஸ். கல்யாணி பிரியதர்ஷன் மேம் வாஸ் லைக் so bloody apt for the character. அப்படியே 10 பொருத்தமும் பச்சையும் பொருந்ததுக்குவாங்களா அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க லுக்ஸ் ஆகட்டும், இந்த ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும். நான் வந்து அதான் சொன்னேன், நான் இன்ஃபேக்ட் நான் டீசர்லையோ ட்ரெய்லர் ரியாக்ஷன்லேயே சொன்னேன், பொதுவாக நான் நோட்டீஸ் பண்ண மாட்டேன் இதெல்லாம். பட் ஆனால் அவங்களோட க்ரூமிங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஹேர் கலரு, அந்த நோஸ் ரிங்கு, அந்த ஒரு லுக்கு, கண்ணை வர புட்டுக்குன்னு க்யூட்டாக இருக்காங்க. அந்த ஸ்டர்னாக லுக்கு மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு லைட்டாக அந்த சட்டிலாக சிரிக்கிறது, அந்த மாதிரி நான் நஸ்லின் கூட சில சீக்வன்சஸ்லாம் இருக்கும் போதெல்லாம் ஐ மீன் ஷி வாஸ் ஜஸ்ட் outstanding, not only looks wise, performance wise. So pirichitaanga, she's just absolutely nailed that role. You think of Chandra, you cannot think of anyone better than Kalyani Priyadarshan ma'am. That's how convincing she was just absolutely perfect for the role. and ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த லைட் அந்த சட்டிலாக சிரிக்கிற விஷயங்களாகட்டும், ஒரு இடத்துல ஒரு பார்ட்டிக்கு போவாங்க, அந்த இடத்துல அப்படியே கார்ஜியஸாக இருக்கிறதாகட்டும், அப்புறம் ஒரு சில ஃபைட்டிங் சீக்வன்சஸில் அப்படியே அந்த அக்ரெசிவாக மாறதாகட்டும் சொல்லிட்டு she just absolutely nailed it. Super convinced as a super hero. I just loved her performance. Touch wood, great work Kalyani ma'am அப்படி சொல்லிட்டு coming to நஸ்லின் பிரதர், நெக்ஸ்ட் டோர் பாய், அராத்து படிக்காமல் வேலைக்கு போகாமல் வந்துட்டு ஆட்டம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறவன். he gets connected with கல்யாணி மேம். அதுக்கு ஒரு கதை இருக்குது, சரியா? ஸோ அது என்ன எதுக்கு அதை சொல்ல முடியாது. பட் அந்த மனுஷனும் ஆஸ் யூஷுவல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. சாண்டி பிரதர் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உண்மையிலே மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மனுஷன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் நடிச்சிருக்காப்ல, பட் செமையாக நடிச்சிருக்காப்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது. கங்க்ராச்சுலேஷன் சாண்டி பிரதர், வெரி குட் சொல்லிக்கிறேன். மற்றபடி நடித்த அத்தனை பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் நடிச்சவங்களாகட்டும் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரிச்சிட்டாங்க. வெரி குட், ஆல் ஆஃப் தெம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்மன்னு சொல்லியானோம். சினிமாட்டோகிராஃபி ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பத்தில் எடுத்தா உடனே ஒரு ஷாட் வருங்க, அதுவே அப்படியே மிரண்டு போய் அப்படி பார்த்துட்டு அப்படிக்கிறவா இருந்துச்சு. ஸ்டார்ட்டே வாஸ் லைக் எப்பிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டேக் ஓவர் ஆனது சரி, கடைசியில் போகிற வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்கு. அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்சஸில் கேமரா ஒரு மாதிரி மூவ் ஆகுது, அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. பியூட்டிஃபுல், அதாவது ரசிச்சு பார்க்கலாம் சினிமாட்டோகிராஃபி எல்லாம். அந்த இடங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸில் மூவ் ஆகிற விதமாகட்டும், இல்லை சில நார்மல் பிளேசஸ்ல வந்து லைட் அப் பண்ண விதமாகட்டும், இட் வாஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். விஷுவலி இந்த படம் ஒரு ட்ரீட்டு, ரசிச்சு பார்க்கலாம். எடிட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு சில அதான் சொல்லலாம், சில அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி அந்த இன்டர்வல் பிளாக் ஒன்று வருங்க, இன்டர்வல் பிளாக்ல ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ, அந்த இடத்துல அந்த சினிமாட்டோகிராஃபர் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், சரியா? ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் வரும், சரியா? அந்த கேரக்டர் நடிச்சிருக்கு பாருங்க அந்த குட்டி. ஐயோ, டச் வுட், வேற லெவல் நடிச்சிருக்கு அந்த குட்டி பாப்பா. சூப்பர்மா, வெரி குட், சோ ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் யூ கோனா கோ பிளேசஸ்.
அவங்க பேர் என்னன்னு தெரியல, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஷீ இஸ் ஜஸ்ட் டன் அன் அப்சல்யூட்லி அமேசிங் ஜாப். ஸோ அந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணு நடிச்ச ரோல் ஆகட்டும், கேமரா ஒர்க் ஆகட்டும், எடிட் பண்ண விதமாகட்டும், அங்கே பிஜிஎம் நம்ம ஜேஎக்ஸ் பிஜாய் மக்கா ஐயோ அதோடய கூஸ் பம்ப்ஸ் அள்ளி விடுது. அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு ஹையில் முடியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே செட் பண்ணி கொண்டு போவாங்க. ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன அது எதோ புரியலையே, ஏதோ நடக்க போகுதுங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. திடீர்னு அப்படியே டேக் ஓவர் ஆக ஆரம்பிக்கும். ஆஹா இதுதான் நினச்சேன், ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நம்ம கல்யாணி மேம். சத்தியமாக நான் இந்த சோனில் அவங்களை எதிர்பார்க்கல. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இன்டர்வல் பிளாக்கை முடிக்கும் போது சம்பவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு விஷயங்கள் நடக்கும். அகைன் அந்த செகண்ட் ஹாஃபில் கேமியோஸ்ன்னு இறக்கி விட்டுருக்காங்க பாரு சாமி. ஐயோ ஓ இவரா அப்படிங்கிற மாதிரி, இவராங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க கேமியோஸ். ஐ வாஸ் லைக் ஓ மை காட். ஓகே, எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி கேரக்டர்ஸாக வராங்க. அண்ட் இந்த கட்டுக்கதைகளில் வந்துட்டு இவ்வளோ ஆம்பளைங்க பிறப்பாங்க, பொம்பளைங்க பிறப்பாங்க, சில பேர் பிறப்பாங்க, சில பேய்கள் இருக்கு, பிசாசு இருக்கும் அப்படி மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கேமியோ பண்ணாலும் வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்குள்ளே வராங்க. இந்த பேய் பிசாசு அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஆஹா இப்போ இவங்கெல்லாம் ஒரு கேரக்டர்னா அப்புறம் சாப்டர் 2 சாப்டர் 3 இவங்களை வச்சு தனியாக போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டை கிளீனாக செட் பண்ணிட்டாங்க. ஒரு சாலிடான சூப்பர் ஹீரோவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சரியா, இதுதான் மெயின். இதுக்கப்புறம் தான் கதை வேற மாதிரி பில்ட் ஆகுங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஐம் ஜஸ்ட் பிளடி எக்ஸைட்டட். ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்ன கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. மக்கா யார் ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணான்னு தெரியல. பிரில்லியன்ட். இவங்க பண்ணுறதும் சரி, நம்ம அந்த குட்டி பாப்பா பண்ணுறதும் சரி, நம்ம கல்யாணி மேம் பண்ணுறதும் சரி, ஆக்ஷன் சீக்வன்சஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லேயே வந்துட்டு இவங்க அந்த ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் ட்ரெயிலர்லேயே பார்த்தோம், அதெல்லாம் ஸ்பாய்லர் கிடையாது. அவங்க ஃபாஸ்ட்டாக ஜிப் டக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மூவ் ஆகிறப்போ அந்த ஒரு அவங்களுக்கு அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெயில் அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணும். அந்த விஷயமாட்டும் விஎஃப்எக்ஸ்லாம் பிரில்லியன்ட்டு. ஒரு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி வந்துட்டு இறங்கி பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறது ரேர். தே ஆர் லைக் கோர் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அந்த மாதிரி தான் நிறைய இறங்குவாங்க. பட் இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் எடுத்து இந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறது உண்மையிலே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இங்கே ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஜென்யூனாக ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் துல்கர் பிரதர் இஸ் த ப்ரொடியூசர், இஃப் ஐம் நாட் ராங், வேஃபர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணதுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து எப்படின்னா கதை வந்து எக்ஸ்ட்ராடனரிப்பா, வேற லெவல்ப்பா, உலகத்திலே பார்க்காத கதைப்பா அப்படிலாம் கிடையாது. சரியா, ஒரு நீட்டான கதை தான். பேக் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் டெஃபினட்டாக. பட் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமேங்கிற மாதிரி தோணலாம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஆனால் எனக்கு என்னன்னா எக்ஸ்பெக்டேஷனை ஒரு சாலிடான விஷுவல் ட்ரீட் உள்ள ஒரு படம், ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு படம் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்ததே கிடையாது, அதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மைண்டில் செட் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு வேறு லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் வேறு மாதிரி ஏதோ நினச்சிட்டு போயிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாலிடான விஷுவல் ட்ரீட்டை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போங்க. ஒரு சூப்பர் ஹீரோ படம் மலையாளம் இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இறக்குறாங்க, இதை மண்டையில் ஏற்றிட்டு போனீங்கன்னா யூல் பி சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் இது டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படங்க. இது ஓடிடியில் வந்துட்டு பார்க்கலாம், பட் ஆனால் தியேட்டரில் வேறு மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுக்கும்னு தோணுது. ஸோ அதுதான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கிரேட் ஒர்க் பை தி என்டையர் டீம். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த யூனிவர்ஸ். எங்கே போக போகுது, என்ன நடக்க போகுது பார்க்குறது வேறு எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்க சொல்கிறேன். கேமியோஸ் எல்லாம் ஐயோ ஒன்றுமே சொல்ல முடியாது, அதான் சொல்கிறேன், எதுவுமே சொல்ல முடியாது, எது வேறு சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆயிரும். பட் nevertheless enjoyed it. It's a really good watch. Definitely நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு this is my review on Loka chapter 1 Chandra. உங்க தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, குட் சிக்னல் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, thank you so much for watching. நான் ஷோ signing off. Take care and peace.